இந்த ட்ரிபிள் எயிட்னா என்னங்கிறது எங்களுக்கு கொஞ்சம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ஃபார் அட்ராக்டிங் மணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 888. ஸோ இந்த ட்ரிபிள் எயிட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ். இப்போ ஆகாயத்தோடைய இதில் வந்து பண்ணலான்னா பலூனில் எழுதிக்கலாம். ஸோ பலூனில் அதே மாதிரி மார்க்கரில் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு 888 அப்படி எழுதிட்டு மிராக்கிள்ஸ் ஸ்ரீ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பே சரவணன். நம்முடன் இணைந்திருப்பவர் மெய்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள். வணக்கம் மேம். எப்பயுமே நல்ல விஷயங்கள் நிறையா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் மேமோட வேலை. அதுவும் புதுமையாக எளிமையும் கலந்து தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறது அவங்களோட ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் எயிட் கொண்டு வந்திருக்காங்க. 8 நாளே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று இன்ஃபினிட்டியாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி 8 நாளே பாஷா படத்தில் வர ரஜினிகாந்த் படம் தான் வரும். 8 8 மனுஷ வாழ்வை குறிச்சிக்கோ, இப்போ நீ எந்த 8ல் இருக்கிற என்பதை தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக அந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியன் நல்லா பாடியிருப்பார். ஒவ்வொரு 8க்கும் முதல் 8ல் கல்லாதது விளையாட்டு இல்லை, 2ஆம் 8ல் கல்லாத கல்வி இல்லைங்கிற மாதிரி அப்படி பாட்டு பாட்டாக குறித்து கொண்டு வந்து நம்ம சேர்த்துருப்பாங்க. அப்போ இந்த 8ல் நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்ந்து நிறைய வந்துட்டு இருக்குங்கிறது அந்த பாட்டு மேலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரிபிள் எயிட் கொண்டு வந்திருக்காங்க மேம். பேலன்ஸ் கீழே எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போகிறாங்க. அது என்னென்னு கேட்குறது நானும் உங்களை பேர் ஆவலாக இருக்கிறேன் மேம். இந்த ட்ரிபிள் எயிட்னா என்னங்கிறது எங்களுக்கு கொஞ்சம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ஃபார் அட்ராக்டிங் மணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 888. ஸோ இந்த ட்ரிபிள் எயிட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் இன் எவ்ரி வே. நம்ம என்ன சொல்லுவோம், மேலேயும் கீழேயும் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு பேலன்ஸே இருக்காது, சமநிலையே இருக்காது இல்லையா? ஒன்று ஏறி போயிட்டே இருப்போம், இல்லாட்டி இறங்கி போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சமநிலையே இல்லாதப்ப நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சக்ஸஸ் நடக்கணுமோ அது எல்லாமே வந்து டிலே ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் நம்ம கண்ணில் படுது அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அபண்டன்ஸ் வந்து காத்துக்கிட்டுருக்கு, உங்களுக்கு வந்து உங்களை நோக்கி அது வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு அபண்டன்ஸ் வருதுன்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷனாக இருந்திருக்கோம் இல்லையா? ஆக்ஷன் இல்லாத நம்ம எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் தாட் லெவல்லையாவது நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், இது மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல போகும்போது நமக்கு இந்த மாதிரி 888 கண்ணில் படுதுன்னா அப்போ நீங்கள் வந்து இது ஒரு நல்ல மெசேஜாக யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வழியாக உங்களுக்கு அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பணம் வந்து நிறைய உங்களை தேடி வந்து வரப்போகுது, ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது இது வந்து குறிக்குது பேலன்ஸுன்றதுல. சூப்பர் மேம். ஏன்னா வந்து ட்ரிபிள் எயிட் பார்த்தாலே நம்ம என்ன சொல்லணும் இல்லையா, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி நில்றான்னுவோம், உன் காலை பண்ணி நில்லுவோம். அதுக்கடுத்து நிற்போம் என்ன பெரிய பேங்க் பேலன்ஸ்னு வச்சுருக்கான் அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பேலன்ஸுங்கிறது நம்மளோட லைஃபுக்கு தேவைப்படுது, அது வாழ்கிறதுக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்மான நம்பர், இந்த நம்பரை பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறது வந்துடுது. அது இல்லாமல் மணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தண்ணீர் அடைகிற தன்மையும் கொடுக்குது. இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு தேவதை எண்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து கண்டினியூஸாக நம்மளோட வீடியோ பார்த்து வர நேரங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இப்படி வந்து ஒரு கோர்வையாக வர நம்பர்ஸ், அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 888 இருக்கட்டும், இதே வந்து 48 வர மாதிரி இதாக இருக்கட்டும், இல்லாட்டி 58 வர மாதிரி இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து மேப் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி வர நம்பர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துங்க. ஏதோ ஒரு நம்பர் வச்சு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் நம்ம கண்ணில் படுறப்ப ஒரு நம்பர்ஸுமே ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே அந்த 000 நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். இப்போ 000, 111, 222, 333, 444,
555, 666, 777 வந்து இப்போ 888 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு கண்டினியூஸ் வீடியோஸ் நிறையா வந்து நம்பர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நம்ம பார்வைக்கு வரப்போ ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டுங்கிறது நம்மளோட மேம் வந்து வீடியோ சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 888க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸுங்கிற வீடியோ விட்டுருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் ஒரு அப் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்குது. லைஃப்பில் ஒரு ஏற்றம் இருக்க இருந்துகிட்டே இருக்கும். தராசு மாதிரி தான் அது வந்து வேலையும் கீழே போகும். இந்த பக்கம் இடம் போடுவாங்க, அந்த பக்கம் கீழே இருக்கும், அந்த பக்கம் வைப்பாங்க, இந்த பக்கம் இதே மாதிரி தான். ஆனால் அது பேலன்ஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சு ஒரு பக்கம் மேலே கொண்டு வரோம். எப்படி ஒன்று நம்மளோட ஜெயிப்பு வெற்றி அதை நம்மளுடைய பேலன்ஸ் மேலே எடுத்து வந்துட்டு மற்றது எல்லாமே நம்மளுடைய நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், நம்மளுடைய தோல்வி பண்ணிடும் அப்படி பயந்து இப்படி பண்ணுற அந்த மைண்டில் கீழே கொண்டு வந்துட்டு நம்மளோட ஜெயிப்பு தான் மேலே போய் அது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டணும். அதுதான் எல்லோருடைய டார்கெட்டாகவும் லைஃப்பில் நம்ம வச்சுருக்கோம். மேம் இப்போ வந்து இந்த 888லாம் வந்து எந்த மாதிரி இவங்க எழுதுறது படிக்கிறது இதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேரில் சொல்லிக் கொடுங்க மேம். ஸோ இது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிற மாதிரி இந்த வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு மனசில் வச்சுருப்போம்ல, இந்த அமௌண்ட்டு நமக்கு வேண்டியது இருக்குது, இதை நம்ம கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இது எனக்கு வந்து நான் ஒரு கோலாக வச்சுருக்கேன், இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கூட இந்த 888 வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேப்பருக்கு மேலே வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி அதில் வச்சுட்டு உங்களோட 3 ஃபிங்கர்ஸும் அது மேலே வச்சு நீங்கள் பவர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ கோடிகள் எனக்கு வந்து கிடச்சிருக்கு, கிடைக்கட்டும், எனக்கு அது மாதிரி வந்து அதை வந்து நம்பிக்கையோடு செய்யணும். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மெஷரபிள் இதுவாகவும் இருக்கணும். நீங்கள் ஒன்று சும்மா நினச்சிட்டு ஒரு இதுக்கு ஆமாம், நீங்கள் வந்து ஒரு உழைப்பு நம்ம எல்லாருடைய ஆசையும் நான் கோடீஸ்வரன் ஆகுது தானே. ஆனால் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான எஃபெக்ட் நம்ம போடணும், வேலை செய்யணும். நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு ஆனால் கோடியில் பணம் வரணும், என் அக்கௌண்ட்லேருந்து கோடியில் பணம் வரணும்னா அது வந்து கனவு மட்டும் கண்டுட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா வேலைக்கு போயிடலாம். அப்படி தான் இருக்கிற மொழியே நம்ம அப்படி தான் இருந்துட்டு போயிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன வேலைக்கு போகிறோம், நம்மளோட எஃபெக்ட் என்ன. நாம் வந்து 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோமா, 2000 ரூபாய்க்கு நம்ம எய்ம் பண்ணலாம். எப்படின்னா அந்த 1000 ரூபாய் வேலையை என்னுடைய நாலேஜுக்குள்ள யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் எப்படி இது பண்ணுவேன். இல்லை நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னொருத்தவங்களோட டைமை நான் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் அதை ஒர்க் பண்ணி இப்படி கொண்டு வருவேங்கிறது நீங்கள் தான் ஃபஸ்ட் டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களோட கோலை வைக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து எனக்கு 4000 கோடி வந்துருச்சு, 5000 கோடி வந்துருச்சுன்னா கனவில் வரும் அப்படின்னு சொல்லி போயிடும். அப்போ நம்ம நிறைய பேர் வீடியோ சொல்லி நிறைய கேட்குறீங்கன்னு, ஆமாம் நீங்கள் சொல்லி தரீங்க, நாங்களும் தான் நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேங்கிற மாதிரி ஒரு படத்தில் அவர் சொல்லுவார் இல்லையா, கருணாசன் நான் அம்பானி ஆவேன், அம்பானி ஆகணும். அவர் அம்பானி ஆயிடுவார். எப்படி அவர், நீங்கள் கருணாசன் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அம்பாசத்திர அம்பானி படம் பார்த்து பாருங்கள், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அந்த படத்தில் அவர் வந்து ஒரு பிரம்மமுகூர்த்தம் எழுந்திரிச்சு நான் அம்பானி ஆவேன்னு சொல்லுவார். ஆனால் அவரோட உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு போடுவார், காலையில் நியூஸ் பேப்பர் போடுவார், அடுத்து எள்ளி வைப்பார், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சுருப்பார், நைட்டு குல்ஃபி திட்டுருப்பார். ஆக மொத்தத்தில் ஒரு நாள் முழுவதுமே தூங்குற நேரத்தை சுருக்கி மற்ற நேரம் ஃபுல்லாக உழைப்பு கொடுப்பார். அப்போ அவரோட உழைப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்புக்கு நிற்கும். அப்போ தான் அவர் சொன்ன கோலை அணைப்படுறாரு. அதேமாரி தான் நம்மளுடைய வந்து எய்ம் வைக்கணும். இப்போ மேடம் சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டில் மேலே வச்சு நம்மளுடைய எய்ம் சொல்லணும் அப்படின்னு. அது மகிழ்ச்சியாக சொல்லணும், சந்தோஷம் சொல்லணும். பிரபஞ்சங்கிறது எதை குடிக்கின்றாயே அதை நீ பெறுவாய். அப்போ நம்ம சோகமாக கொடுத்தனா அது சோகமாக சொல்லிப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணாடி தாங்க பிரபஞ்சம். அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது அந்த கண்ணாடியில் அந்த பிரம்மம் தெரியும். அதேமாரி தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நீங்கள் சொல்கிறப்ப கேட்குறப்ப அது ஆனந்தமாக சந்தோஷமாக கொடுக்கும். நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே வளைஞ்சிக்கிட்டே அப்படியே கேட்டிங்கன்னா சரி இதை தான் இவன் விரும்புகிறான் போல இருக்குன்னு கொடுத்துட்டு போயிடு. ஏன்னா உங்களை மாரி 100 பேர் பார்க்கணும் இல்லையா, 1,00,000 பேர் பார்க்கணும், கோடி பேர் பார்க்கணும் இல்லையா. ஏன்னா எல்லாரும் ஒரு வந்து நான் கோடி சாரம் எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் பார்க்கணும். அதனால் நம்ம கேட்குறதும் பெறுறதும் தெளிவாக இருக்கணும். நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு நம்ம போய் 100 கோடி கேட்குறதும், 1,00,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 1000 கோடி கேட்குறதும், அந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு என்ன மாதிரி நம்ம கோல் வைக்கணுமோ அதே மாதிரி நம்ம கேட்டு தான் பிரபஞ்சத்தை வாங்கணும். பிரபஞ்சத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நம்மளே நம்ம ஏமாற்றிக்கலாம். எனக்கு 1 கோடி வந்துடும், 4 கோடி வந்துடும்னு சொல்லி அப்படிலாம் நினைக்காம என்ன மாதிரி வேலை செய்ய போகிறோம், நம்மளுக்கு எப்படி வருங்கிறத நம்பிக்கையின் பேரில் நான் என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகியேன்னு சொன்னீங்கன்னா அந்த கோடீஸ்வரன் ஆகிறது நான் என்னென்ன எய்ம் வச்சுருக்கேன், நான் அப்படி படிச்சிருக்கிறேன், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஜாப் இது பண்ணுவேன், ஒரு பிஸ்னஸ் ஒரு என்ன நான் வருவேன், இத்தனாயிரம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேன், அது மூலிமா வருவேன்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணி தான் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட எய்மை வச்சு நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் மேலே அந்த 3 ஃபிங்கர்ஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் கமெண்ட் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீடியோ பார்த்தேன், நான் எல்லாம் பண்ணேன், எழுதுனேன், ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு பணம் வரலையேங்கிற, வரணும் வர வேண்டுங்கிற இது இருந்தால் தான் வரும். வரலையே அப்படின்னா என்ன கொடுத்து வச்ச பணத்தையே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு வாங்குறாங்க. இன்னும் அப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப இன்னொருத்தர் பிரபஞ்சத்துலேருந்து வரங்கிறப்ப அது விருப்பப்படணும். அப்போ அது விருப்பப்படுற அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும். அதெல்லாம் இருந்தால் தான் இந்த வேலை செய்யும். மெத்தடில் வந்து மேடம் சொல்லித்தர மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அதுக்கு தகுந்தபடி வேலையில் எப்படி செய்யணும், அதில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கோலை வைங்க. அது ஈஸியாக நீங்கள் எய்ம் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் உண்டு. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து
வாட்டர் பாட்டில் மெத்தட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெத்தட் மேடம். இப்போ ஆகாயத்தோடைய இதில் வந்து பண்ணலான்னா பலூனில் எழுதிக்கலாம். ஸோ பலூனில் அதே மாதிரி மார்க்கரில் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு 888ன்னு அப்படி எழுதிட்டு நீங்கள் அந்த பலூனை ப்ளோ பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமான இதில் எனக்கு பணம் வந்து நிறைய கொட்டிகிட்டே இருக்குது, எனக்கு நிறைய மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்றதில் நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த பலூனை வந்து ஆகாயத்தில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அடுத்தது அதே மாதிரி நீங்கள் வந்து காற்று தத்துவத்தில் வந்துட்டு இலைகளில் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது குரோட்டன்ஸ் செடியோ ஏதாவது ஒரு வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும் இல்லை கார்டனில் ஆகட்டும் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்கெட்ச்லேயோ மார்க்கர்லேயோ இந்த மாதிரி 888 சர்க்கிள் பண்ணி இதை வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். அதே மாதிரி நெருப்பு தத்துவத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளேட் வச்சு அது மேலே நீங்கள் வந்து விளக்கோ இல்லைன்னா கேண்டிலோ வச்சுட்டு நீங்கள் அதை தினமும் வந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம். ஸோ இது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வருது. ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் செஞ்சால் கூட போதும், இத்தனையும் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறது அவங்க முக்கியமே தவிர எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாத இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்ந்தெடுங்க, ஒன்றை பிடித்துக்கொள்ளுங்க, அதை உடுமைப்படியாக பிடித்துக்கொள்ளுங்கிற மாதிரி சர்க்கிள் எப்பயுமே சொல்ல முடியா. ஒரு பர்ஃபெக்ட் சோனில் இருக்கேன், ஒரு சேஃப் சோனில் இருக்கேன், ஒரு சக்தி வளையத்துக்குள்ள இருக்கேன். இந்த சினிமா படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு அமானுஷ சக்தி வரும், ஒரு ரவுண்ட் போட்டுருவாங்க, அதுக்குள்ள கடவுள் நம்மளெல்லாம் காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி தான் அந்த அந்த ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால தான் சர்க்கிள் சொல்கிறாங்க மேம் வந்து. அந்த சர்க்கிள் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதை வரைஞ்சி நம்ம கலர் கொடுத்து இந்த நம்பர்ஸ்லாம் எழுதி அதை வந்து நம்ம வந்து இவங்க சொன்ன மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது ஃபாலோ ஆகும். உண்மையில தான் எல்லாருமே வந்து நான் நிறைய அப்படியே ஐஸ்வர்யத்தினால குளிக்கிறேன், ஜெலிக்கிறேன், வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ்கிறேன்னு நம்ம கற்பனையில் வாழணும். நீங்கள் எண்ணத்தை அதான் எண்ணம் போல தான் வாழ சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணத்தில் விதைக்கணும், அதை வந்து செயலில் வந்து வெளிப்படுத்தணும். நம்ம எண்ணம் வந்து நான் நல்ல செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன், இந்த பிரபஞ்சம் இந்தமாரி நம்பர்கள் மூலியமாகவும் தெய்வங்கள் மூலியமாகவும் இதேமாதிரி ஏஞ்சல்ஸ் மூலியமாகவும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய உழைப்பை நான் போட்டு அது மூலிமா சம்பாரித்து என்னுடைய எய்மை நான் என்ன பெரிய கோடீஸ்வரனாகவும் என் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷம் வாழ்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ அவங்க சொன்ன மெத்தட்ஸ். அடுத்து மேம் இந்த பில்லோ மெத்தட் சொல்லியிருங்க அதையும். ஆமாம், அதே மாதிரி பூமியிலையும் வந்து நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு கண்ணாடியை வச்சு நீங்கள் உள்ளே வந்து மண்ணுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா செடி தொட்டி இருந்ததுன்னா ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே இதை எழுதி வச்சுட்டு எனக்கு வந்து அபண்டண்ட்டாக எனக்கு மணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பில்லோக்கு அடியிலேயே இந்த நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சியும் வந்து இதையே நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த நினப்போடையே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டேவை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான டேவாக வந்து அது நல்லபடியாக அமையும். சூப்பர். ஏன்னா நான் என்னோடய பில்லோவில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை சேர்த்த பணத்தையும் நற்பவி அப்படிங்கிறதையும் தெய்வத்துடைய நாமத்தை சொல்லியுமே இந்த சீக்கிரம் நம்பரில் நிறைய நம்பர் மேம் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 19962147 நம்பர், அந்த நம்பர் எல்லாமே நான் க்ரீன் பெனில் எழுதி என்னுடைய தலையில் வச்சு தான் நான் படுத்திருப்பேன். என் வீட்டு வந்தீங்கனால தெரியும். இன்னொரு வீடியோவில் வீட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ளே இருந்து எடுத்தால் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸோட பணம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா நம்பருக்கும் சேர்த்த பணத்தை தலைகாணியில் வச்சு தான் படுத்துவோம். ஏன்னா அந்த தலைகாணியில் இருக்கிற மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, தலையணி மந்திரம் போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்டில் வர்றதாங்க. தலையில் வச்சு படித்தா அந்த புத்தகத்தை தலையில் வச்சு படுத்திருப்போம், இல்லை தலையில் வச்சுருப்போம். படிக்கிற ஒரு நாள் டப்புனு தலையில் வச்சு மூஞ்சில் போட்டு அப்புவோம். என்ன பண்ணுவோம், அப்படியாவது அந்த மண்டைகளை ஏறிட்டு அந்த மூலையில் போய் ஏறிட்டு அந்த மெத்தடு தான் இந்த தலைகாணி பில்லோ மெத்தடு. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யணும், நம்மளுடைய மைண்டுக்கு போய் சேரும், மூளைக்கு வேலை செய்யும். அப்போ இதை வந்து உள்ளே அழைச்சிட்டே இருக்கும். இது எல்லாமே சூப்பர் வேலை செய்யும். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் உங்கள் பார்வைக்கு வருது அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்போ என்ன டிவைனோடைய இதுவே சர்க்கிள் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாகவும் புதுமையாகவும் நம்மளோட சேனலில் வந்து மேம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ சேனல் வந்து நம்மளோட சேனல், இதில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் சொல்லி நீங்கள் உங்கள் நண்பர் சர்க்கிளில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாலே நம்ம 4 பேர் சொல்லணுங்கிறதுக்காக தாங்க இந்த பிரபஞ்சமும் பிறர் மூலியமாக நமக்கு வரும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நான் நம்முடைய இணைந்திருக்கும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவருடன் நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, வணக்கம்.